இன்றைக்கி நான் வந்திருக்கிறது உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக இவ்வளோ சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்னோடய தமிழ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறோம். எனக்கு இப்போ நான் வந்து ஒரு சிக்கன் எடுத்திருக்கோம். இது வந்துட்டு 1 கிலோ 200 கிராம் இருந்துச்சு. அதை வந்து க்ளீன் பண்ணி அவங்க கட் பண்ணியெல்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக 1 கிலோ இருக்கும். 1 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். இந்த மாதிரி கலர் வந்துட்டு நான் வந்து உப்பு அப்புறம் வினிகர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட் கலராக இருக்குது. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ நம்ம வந்து இன்றைக்கி இந்த ரொம்ப சிம்பிளான டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சிக்கன் ரெசிபிக்காக நான் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். இதை வந்துட்டு சிறிய கஷ்ணங்களாயிட்டு கட் பண்ணணும். அப்போ நம்ம வந்துட்டு இதை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த எடுத்து வச்ச வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இந்த ஒரு ரெசிபி செய்யறதுக்கு நான் வந்துட்டு ஒரு இரும்பு காஸ்டர் அயர்ன் தான் எடுத்திருக்கோம். கடாய் இதில் செய்யும்போது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நான்ஸ்டிக்லேயும் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்கள் ஊரில் எல்லாம் கேரளா சைடில் இந்த எண்ணெய் அவ்வளோக்கா இந்த மாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ணினது நான் பார்த்ததில்ல. எங்கள் அம்மாலாம் தோசை செய்யும்போது அந்த பேனில் வெங்காயம் வச்சு தடவும் இல்லைங்களா, அதுக்கு தான் இது யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கோம். அப்புறம் தலைக்கு வச்சுருவாங்க. நல்லா முடியெல்லாம் நல்லா தலைக்கு நல்லா குளிர்ச்சிக்காக. இப்போ நம்ம வந்து இந்த நல்லெண்ணெய் இதை ஊற்றி தான் நம்ம இந்த சிக்கன் ரெசிபி செய்ய போகிறோம். பாருங்கள், நான் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இனி நம்ம இதில் போட போகிறது பெருஞ்சீரகம். பாருங்கள், பெருஞ்சீரகம்னா சோம்பு ஒரு 1.5 டீஸ்பூனு சோம்பு போட்டிருக்கோம். சோம்பு ஒன்று பொரிஞ்சு வரும்போது நம்ம இதில் கறிவேப்பிலை சேர்க்கணும், கறி லீவ்ஸு. அப்புறம் இதில் ஜிஞ்சர் கார்லிக் க்ரஷ் பண்ணினது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நிறையாவே நம்ம சேர்த்துருக்கோம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு கொஞ்சம் டைமை சோட் பண்ணிக்கலாம். 1-2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இது கொஞ்சம் சோட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்துட்டு இந்த கடாயை வந்துட்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. ஊர்லேருந்து இது வாங்கும்போது நான் வந்து அதோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு சட்டகம் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக்கு நல்லா வதக்கி எடுத்திருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம முன்னாடி கட் பண்ணி வச்சுருந்த அந்த பெரிய வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து இப்போ பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சிக்கன் எல்லாம் வெந்து வரும்போது இதில் வந்து இந்த வெங்காயமே அவ்வளோ தெரியாது. அதோட சேர்த்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி க்ரஷ்டு சில்லி சேர்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். நமக்கு வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரதுக்கும் அப்புறம் நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். இதோட சேர்த்து கல்லுப்பு தான் நான் சேர்த்துருக்கோம். ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். பாருங்கள், நல்லா வதங்கி வரணும்னு அவசியமே கிடையாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டான போதும். நம்ம இதில் வந்து சிக்கன் போட்டுக்கலாம். இதோட சேர்த்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ். அப்புறம் நம்மளுக்கு எதுவுமே தேக்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தேவைன்னா மட்டும் கொஞ்சம் மல்லியலை போட்டுக்கலாம். அது இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இது அடைச்சி வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் செய்யாம். நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சிக்கன் குழம்பு வந்து நல்லா தண்ணியெல்லாம் மேலே வந்திருக்கு. பாருங்கள், சிக்கனும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இந்த லெக்கெல்லாம் பாருங்கள், ஸ்கின்னு அப்படியே சிக்கன் விட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வேகிறது. நல்ல ஒரு மிக்ஸு மெதுவாக கொடுத்துக்கலாம். சிக்கன் பொடிஞ்சு போகாது. நம்ம வந்துட்டு இலக்கி கொடுக்க நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாம் ஒன்றுமே தெரியலை. இதே மாதிரியே இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இந்த மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே இதை வந்து കുക്ക് பண்ணி എടുത്തുக்கலாம். അപ്പോൾ അങ്ങനെ നമ്മുടെ ചിന്താമണി ചിക്കൻ ഇവിടെ റെഡി ആയിട്ടുണ്ട്. അപ്പോൾ മല്ലിയില വേണമെങ്കിൽ ചേർത്ത് കൊടുക്കുക, അല്ലെങ്കിൽ നമുക്ക് ഒരു കുഴപ്പമില്ല കേട്ടോ. നല്ല ടേസ്റ്റാണ്, നല്ലൊരു ഫ്ലേവർ ആയിട്ടുള്ളൊരു കറിയാണ് കേട്ടോ. വളരെ സിമ്പിളാണ്, ഇൻഗ്രീഡിയൻസ് ആണെങ്കിൽ കുറവാണ്, പണിയുമില്ല കേട്ടോ. കണ്ടില്ലേ, അപ്പോൾ റെഡി ആയിട്ടുണ്ട്. അപ്പോൾ നല്ല ചൂടുള്ള ചോറിൻ്റെ കൂടെ നമ്മൾ സെർവ് ചെയ്യാൻ പോകുന്നത്. നമ്മൾ
ஐயோ! நான் சொல்லப்போனால் மறந்துட்டேன். தமிழ்னு மறந்து மலையாளத்தில் பேசிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். சூப்பரான ஒரு ஃப்ளேவரோட நம்ம சிந்தாமணி சிக்கன் இப்போ இங்கே ரெடியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் ரெசிபி. இதுக்கு சிந்தாமணி சிக்கன்னு சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி சாதத்தோட ஒயிட் ரைஸோட தான் நம்ம இது வந்து இன்றைக்கி வந்து சர்வ் பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. அப்போது இது வந்து ரொம்ப ஸ்பைசியாக இருக்குது. உங்களுக்கு ஸ்பைசி கொஞ்சம் கம்மியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி க்ரஷ்டு சில்லி போட்டுக்கோங்க. தேங்க்யூ. அப்புறம் என்னோட தமிழ் பேசுகிறது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.